السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانه إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸுஹரா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக நடைபெறக்கூடிய மாதாந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவிலே சஹாபாக்களை குறித்து நமது நிலைப்பாடு என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நபித்தோழர்களை குறித்து திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறக்கூடிய அந்த சிறப்புகளையும், இப்படி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபித்தோழர்களை குறித்து குர்ஆனும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையுடைய மக்களுக்கு மத்தியில் நபித்தோழர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிய இருக்கிறோம். ஆரம்பமாக அந்த நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை குறித்து திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தில் 88 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, லாக்கினிர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வின் தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் தங்கள் செல்வங்களாலும் தங்கள் உயிர்களாலும் அவர்கள் போர் புரிகிறார்கள். உலாயிக லஹுமுல் கைராத், அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரிடம் இருந்து அந்த நபித்தோழர்களை குறித்து குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நபிமாரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதற்கு அடுத்தபடியாக நபித்தோழர்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இப்படி இதுதான் அந்த நபித்தோழர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் கண்ணியமாகவும், இன்னும் ரசூலோடு இந்த துன்யாவிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த நபித்தோழர்கள் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. காரணம், அவர்கள் தங்களுடைய செல்வங்களாலும் தங்களுடைய உயிர்களாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலாயிக லஹுமுல் கைராத், எல்லா விதமான நன்மைகளும் அவர்களுக்கு உண்டு. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி
அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்ன என்பதை சொல்லும் பொழுது அஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அவர்களுக்காக அல்லாஹ் சுவனபதிகளை தயார் செய்து வைத்திருக்கிறான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப ஆரம்பத்தில் நான் சொல்லப்பட்ட இந்த வசனம் அந்த நபித்தோழர்களுடைய சிறப்புகளையும் அந்தஸ்தையும் குறித்து பேசப்படுகிறது. காரணம், அதே காலத்திலே வாழ்ந்த அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அந்தஸ்துகள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களை பின்பற்றி அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பலவிதமான தியாகங்களை செய்த அந்த நபித்தோழர்களை குறித்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே பேசுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்களை குறித்து அவர்கள் இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு ஞானம் பெற்றவர்கள், இந்த மார்க்கத்திலே எந்த அளவிற்கு ஒரு பேணுதலோடு உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மார்க்கம் சம்பந்தமான எத்தனையோ செய்திகளை தன்னுடைய வாழ்க்கையிலே இறை தூதரிடத்திலே கேட்டவுடன் வஹியை உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் எந்தெந்த மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக அவ்வப்போது அல்லாஹ் வஹியின் மூலம் பல செய்திகளை அறிவித்து கொடுத்தார். அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறையை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனில் மஹீர், இன்னும் மாதவிடாயை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது என்பதை பற்றி எல்லாம் அவ்வப்போது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியின் மூலம் பதிலளித்து அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈமானிய உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார். இன்னும் இதே நபித்தோழர்களை குறித்து 3 வேதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்து சொல்கிறார். திருமறை குர்ஆனுடைய 48வது அத்தியாயத்தில் 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு அஷ்தாஉ அலல் குஃபார், அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்கள் மீது கண்டிப்புடன் இருக்கிறார்கள். ரஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையே அவர்கள் இரக்கமிக்கவர்களாக இருக்கிறார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, இன்னும் அவர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் பொருத்தத்தையும் விரும்ப வேண்டுபவர்களாகவும் நபியே அவர்களை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இன்னும் அவர்களுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகங்களில் அந்த நெற்றியிலே சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். வ மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல், ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ, அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர்களை குறித்து அது மட்டுமல்ல, தௌராத்திலேயும் அவர்களுக்கு ஒரு உதாரணம், இன்ஜீலிலும் அவர்களுக்குரிய ஒரு உதாரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பயிரை போன்றது, அது தன்னுடைய முளையை கிளப்பியதற்கு பிறகு அதை பலப்படுத்துகிறது. இன்னும் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் அடித்தட்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது. இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் வழங்குகிறான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி தௌராத்திலும் இன்ஜீலிலும் திருமறை குர்ஆனிலும் அந்த நபித்தோழர்களை குறித்துள்ள ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து ஒரு சிறப்பித்து சொல்கிறான் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பலவிதமான தியாகங்களை செய்யக்கூடிய நிலையிலே உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி ஆரம்பத்திலே நான் சொன்ன இந்த 3 வசனங்களும் நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை குறிப்பிட்டு காட்டுகிறது.
இன்னும் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டார். அப்ப இப்படி இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகளை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எதற்காக என்று சொன்னால், இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனிலே சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்களை குறித்து பலவிதமான தவறான எண்ணங்கள் சமூகத்திலே ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. சமூகத்திலே எத்தனையோ மக்களிடத்திலே தவறான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு நிறுவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட சிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெற்ற அல்லாஹ்வை சான்றளிக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களை குறித்து எந்த விதமான தப்பும் தவறான எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நினைத்துதான் இது மாதிரிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழர்களை குறித்து சொல்லும் பொழுது யஅதி அலன்னாஸி ஸமான், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் காஃபிர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு போர் என்பது உண்டாகும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது எதை சொன்னார்கள் என்றால், தாபீன்களுடைய காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு போரை குறித்து ஒரு முன்னறிவிப்பான ஒரு சிறப்பு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தாபீன்களுடைய காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு போர், அப்ப அந்த போர்க்களத்துல எதிரிகளால் இஸ்லாமியர்களுக்கு மிகுந்த ஒரு நெருக்கடி என்பது ஏற்படும். அப்ப அந்த நேரத்தில் மக்கள் கோரிக்கை வைப்பார்கள், முஸ்லிம்களுடைய படையில ஒரு கோரிக்கை வைப்பார்கள். என்ன கோரிக்கை? அதாவது இந்த படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அந்த நேரத்தில் கேட்கப்படும். அப்போ அந்த நேரம் எதற்காக என்று சொன்னால், அந்த ஒரு சஹாபியை முன்னிலைப்படுத்தி அவருடைய தலைமையிலே இந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக அந்த நேரத்திலே அந்த படையிலே இருந்த நபித்தோழர் ஒருவருடைய தலைமையில் அந்த போர் நடைபெறும். அந்த போரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இது யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அந்த படையிலே ஒரு நபித்தோழர் இருந்ததின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார் என்று சொன்னால், அது அந்த நபித்தோழருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியின் மூலம் நாம் அறிகிறோம் என்று சொன்னால், இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்றைக்கு நாம் எத்தனையோ கோடி மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நம் இடத்திலே தக்வாவும் ஈமானிய உணர்வும் குறைந்து காணப்படுவதனுடைய விளைவுதான் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி போதிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்வதற்கு இன்றைக்கு யோசிக்கிறோம், அல்லது மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம், அல்லது நாம் என்ன கேட்டு என்ன செய்ய போகிறோம் என்கிற இது மாதிரிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கத்திற்கு முரணான ஏதோ சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் படை படையாக சாறை சாறையாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மார்க்கத்திற்கு முரணாக நபித்தோழர்களை பற்றி விமர்சிக்கப்படக்கூடிய, நபித்தோழர்களுக்கு உண்டான அந்தஸ்துகள் குறைக்கப்படக்கூடிய இடங்களில் கூட்டங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? ஷைத்தான் இது மாதிரிப்பட்ட செயல்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டுவான். ஷைத்தான் இதுதான் அலங்காரமாக காட்டுவான். அந்த அலங்காரத்தின் பக்கம்தான் இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லக்கூடிய எண்ணம் ஏற்பட்டாலும் கூட ஷைத்தான் ஏதாவது ஒரு ரூபத்திலே வந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். அப்ப இதுதான் யதார்த்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் மார்க்கத்திற்காக வேண்டி அந்த நபித்தோழர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை கேட்டு அது போன்றுள்ள ஈமானில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை பற்றி உள்ள சிந்தனை நம்மிலே எத்தனை பேரிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது?
இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். சுஹைப் ரூபி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள், அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை, எத்தனை தியாகங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்த வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் ஏக்கமும் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமூகம் வாழ்ந்தது என்று சொன்னால், அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக எத்தனையோ படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்ன படிப்பறிகளை பெற்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாகிய அந்த மனித இனமாகிய நாம், ஆனால் நமக்கென்று சிந்திக்கக்கூடிய, சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் என்பது ஏதோ மார்க்கத்திற்கு புறம்பான அப்பாற்பட்ட விஷயங்களை சிந்திப்பதில் இன்றைக்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். ஆனால் என்னுடைய நிலைமைகள், ஒரு நாளிலே மரணம் என்பது எனக்கு ஏற்படும், அந்த மரணத்திற்கு முன்பாக என்ன நன்மைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமூகம் வாழ்ந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அந்த நபித்தோழர்களுடைய பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹா என்று உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் கேட்கக்கூடிய மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைக்க பெற்றதனுடைய காரணம் என்ன? இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன தியாகத்தை செய்வோம்? மாதத்திற்கு ஒரு முறை ஒரு 50 நிமிடம் தியாகம் செய்ய இன்றைக்கு நம்முடைய மனது என்பது இல்லை. குறிப்பாக ஆண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனைகள். ஆனால் மார்க்கத்தை பற்றி நாம் பேசுகிறோம், நமக்கு தேவையான மார்க்கத்தை நாம் வளைத்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதை செய்வதில் இன்றைக்கு நாம் காட்டக்கூடிய ஆர்வம், மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்களிலே நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்மிடத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை? என்றைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர்களுடைய கண்ணியத்தையும் அறிவையும் மதிக்காமல் விமர்சனம் செய்யக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் சமீபத்திலே ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாகவெல்லாம் இந்த நபித்தோழர்களுடைய கண்ணியத்திற்கு ஒரு குறைவை ஏற்படுத்துவது, அவர்களுக்கு உண்டான அந்தஸ்துகளை குறைக்கக்கூடிய அந்த பணிகளிலே குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இதுவே தன்னுடைய குழப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட விமர்சனங்களை, கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் நையாண்டித்தனமான வார்த்தைகளையும் கண்ணியத்தை குறைக்கும் வண்ணமும் அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்கு ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே பேசினார்கள், எழுதினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப இதையெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், யார் சொன்னாலும் அவர்களுக்கு பின்னால் ஆட்டு மந்தைகளை போல செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அவங்க அழைத்தாங்களா, நாம் உடனே போகணும். எங்க பயம்? அட சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்கு உட்பட்டு சரியான கொள்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு போதிக்கப்படுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய புரிதல்கள் எப்படி இருந்தது? அந்த அடிப்படையிலே அந்த புரிதல்களோடு இன்றைக்கு மார்க்கம் போதிக்கப்படுகிறதா என்பதை பற்றியுள்ள எந்த சிந்தனையும் இல்லாமல்
ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆட்டு மந்தைகளை போல சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் அதிகம் பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அகீதாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு கால சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே உருவாகிவிடக் கூடாது. சொல்லப்படக்கூடிய செய்திகள் திருமறை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபித்தோழர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயனளிக்கிறதா என்பதை நாம் அறிந்து அதை கேட்க செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர்களை குறித்து பலவிதமான விமர்சனங்கள், அவர்களுக்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான ஏச்சு பேச்சுக்கள், கிரிமினல்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்களுடைய பேச்சுக்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் நபித்தோழர்களை குறித்து பலவிதமான விமர்சனங்களை செய்தாலும் குறிப்பாக ஒரு சிலவைகளை மட்டும்தான் இங்கே நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அந்த நபித்தோழர்களை குறித்து சொல்லும் பொழுது இவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள். யாரை குறித்து? நபித்தோழர்களை குறித்து. ஆரம்பத்திலே நான் அந்த நபித்தோழர்களுடைய சிறப்பு என்ன என்பதற்கு திருமறை குர்ஆனிலே பல வசனங்கள் உண்டு. 3 வசனங்களை உங்கள் மத்தியிலே ஆதாரமாக நான் காட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளின் மூலம் அந்த நபித்தோழருக்கு உண்டான சிறப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். எதற்காக? அந்த நபித்தோழர்களை இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்துகிறது. அப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில என்ன பேச்சுகள் அப்படின்னு சொன்னால், எப்படி 4 மதுஹபுகளை இன்னைக்கு மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹப் என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நபித்தோழர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள், இவர்களுக்கு அறிவு என்பது குறைவு. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை கொடுக்கிறான்? ஊத்துல் இல்ம் என்று சொல்கிறான். அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சான்று பகிர்கிறான். ஆனால் அறிவு ஜீவிகள் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவியனர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இவர்கள் அறிவில்லாதவர்கள், மார்க்கத்தை பற்றி உள்ள எந்த ஒரு சிந்தனையும் உலக விஷயங்கள் தெரியாதவர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதையெல்லாம் வஹியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த வஹியை நம்பக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த உலகத்திலே அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கணம் யோசிக்காமல் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு அவருடைய ஈமான் இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனை விஷயங்களை நாம் கேட்டவுடன் செயல்படுத்துகிறோம்? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அறிவுகள் எப்படி இருக்கிறது? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் இந்த நபித்தோழர்களை நம்பாத கூட்டங்கள் இருக்கதான் செய்யும். இன்றைக்கு எப்படி நபித்தோழர்களை குறித்து தவறான விமர்சனங்கள் சொல்லப்படுகிறதோ, அவர்களை நம்பக்கூடாது என்ற ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, இது இன்றைய கால சூழ்நிலையில மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் நபித்தோழர்களை நம்பாத ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் யார்? முஷ்ரிக்குகள், குஃபார், இறை நிராகரிப்பாளர்கள். அதாவது இப்படிப்பட்ட இந்த மக்களை குறித்து கேலி செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நபித்தோழர்கள் தன்னுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய விதமாக அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ஈமானை குறித்து திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான வசனங்களை சொல்லி காட்டுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர்கள் பொதுவாக இந்த உலகத்தில் நாம வாழக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய எல்லோருமே முஃமின்கள் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்தினுடைய 72, 73, 74வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறான்? உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் முஃமினாக வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே ஈமான் கொண்டவர்கள் என்றுதான் அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் இந்த வசனம் என்பது அந்த காலகட்டத்திலே அன்றைக்கு வாழ்ந்த முஃமின்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான்? அந்த நபித்தோழர்களை குறித்து அங்கே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இப்படி அல்லாஹ் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அது மட்டுமல்ல,
அவர்களுடைய அந்த தக்வா, அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அதை குறித்தெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி எந்த தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக திருமறை குர்ஆனிலே ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ரப்பனா இக்ஃபிர் லனா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. சபகூனா பில் ஈமான், எங்களை ஈமானிலே முன் சென்று மரணித்து விட்டார்களே, அப்படிப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன், அவர்களை பற்றி எங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு குரோதமான சிந்தனையும் ஏற்படுத்தி விடாதே, எந்த ஒரு பகைமையான ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தி விடாதே. யாரை குறித்து? அந்த நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை பற்றி எந்த ஒரு தப்பும் தவறுமான ஒரு சிந்தனைகள் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறான் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்களை குறித்து எந்த விதமான தவறான எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடக் கூடாது. மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னும் சொல்கிறான், யௌம லா யுன்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅஹு. இந்த உலகத்திலே இன்னைக்கு அந்த நபித்தோழர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அந்தஸ்துகளை குறைக்கும் விதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அதாவது யௌம லா யுன்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅஹு, அந்த நபியையும் அந்த நபியோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் இழிவுபடுத்த மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த மக்களை குறித்து ஒரு தவறான ஒரு புனிதவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய, மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்த அந்த நபித்தோழர்களை குறித்துள்ள ஒரு தவறான போக்குகள் இன்றைக்கு சமூகத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அவர்களை குறித்து அந்த நபித்தோழர்கள் இல்லாமல் இந்த மார்க்கத்தை நாம் விளங்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. நாமெல்லாம் இன்றைக்கு திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஹதீஸ்களை இது சஹீஹா அல்லது லைஃபா, இது எந்த தரத்திலே உள்ளது, எத்தனை ஹதீஸ் நூல்கள் உள்ளது என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் ஒரு புத்தகத்தை புரட்டினால் நாம் தேடக்கூடிய ஹதீஸ்கள் கிடைத்துவிடும். அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ல ஒரு ஆப்பை நாம் டவுன்லோட் செய்து ஒரு ஹதீஸ் நமக்கு தேவை என்று சொன்னால் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து உடனே நாம் அதை எடுத்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் யாருடைய தியாகம் இருக்கிறது என்பதை பற்றி என்றைக்காவது நாம் நினைத்திருக்கிறோமா? அல்லது இது மாதிரிப்பட்ட சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்த்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அவர்களை சிறப்பித்து சொல்லி அப்படிப்பட்ட 4வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனத்திலே சொல்கிறான். அவர்களை குறித்து ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆமன்தும் பிஹி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீங்கள் ஈமான் கொண்டது போல் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனத்திலே சொல்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டது போல் என்று யாரை பார்த்து குறிப்பிடுகிறான்? நபித்தோழர்களை பார்த்து. அந்த நீங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நபித்தோழர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, சஹாபாக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அவர்களை போல் உங்களுடைய ஈமான் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் என்று சொல்லக்கூடியது அந்த நபித்தோழர்களை குறித்து என்பதை தான் இந்த வசனத்திற்கு அதாவது தஃசீர் வல்லுநர்கள் விளக்கம் அளிப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் அந்த மக்கள் இன்றைக்கெல்லாம் நபித்தோழர்களை குறித்து மடையர்கள், அறிவியல்கள் என்று சொல்கிறார்களே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ராவில், வைதா கீல லஹும் ஆமினு, ஈமான் கொண்டவர்களை நோக்கி அதாவது அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எப்படி, இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த ஈமான் கொண்டவர்களை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு, அவர்கள் சொல்கிறார்கள் அனுமினு கமா ஆமனஸ் சுஃபஹாவு, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா? அப்ப இந்த வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே அந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது.
அப்ப இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனும் சரி, குர்ஆன்ல எத்தனையோ செய்திகள் வஹீயின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் எத்தனையோ தருணங்களில் நபித்தோழர்களை பார்த்து குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வசனங்களை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களை, அதே போல் ஜம்உல் குர்ஆன், இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. யாருடைய காலத்தில்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பணி என்பது ஆரம்பித்தது. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் அதற்காக வேண்டி உள்ள சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு அதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. ஆனா யாருடைய காலகட்டத்தில் இது தொகுக்கப்படுகிறது என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் தான் இது ஒரு பிரதியாக அந்த நேரத்தில் எடுக்கப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இன்றைக்கு ஒரு புத்தகமாக, ஒரு வேதமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் யாருடைய தியாகங்கள் இருந்தது? நபித்தோழர்களுடைய தியாகங்கள் இருந்தது. அப்ப அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த செய்திகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரம் என்பது ஹதீஸ், நபிமொழி தொகுப்புகள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கிற ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை எடுத்து நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தது யார்? நபித்தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் அந்த ஹதீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார், இவரிடத்திலிருந்து இவர் அறிவிக்கிறார், ஹத்தஸனா ஹத்தஸனா என்று சங்கிலி தொடராக அதனுடைய தொடர்கள் வந்து கொண்டே இருக்கும். இறுதியில் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்ம இன்னைக்கு அதை மட்டும் தான் எடுக்கணும். இந்த செய்தியை அறிவித்தது யார்? எந்த நபித்தோழர் அறிவித்தார் என்றெல்லாம் அந்த வெறுமனே அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பெயரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, அந்த நபித்தோழர் அந்த செய்தியை அறிவித்ததால் தான் இன்றைக்கு அந்த செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது மட்டுமல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு, அதாவது மக்கள் ஒரு காலகட்டத்திலே வழிகட்டு விடுவார்கள், மக்களுக்கு மத்தியிலே ஒரு காலகட்டத்திலே குழப்பங்கள் தோன்றும் என்கிற அந்த ஒரு செய்தி அவர்கள் ஒரு வசனத்தை படிக்கிறார். அப்ப இதற்கு விளக்கம் என்ன என்பதை தெரிவதற்காக வேண்டி திருமறை குர்ஆனுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை முதலிடத்தை வகிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்பதற்காக உமர் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி அவர்களை அழைத்து வருகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஒரு வார்த்தை, அதாவது இந்த வேதம் என்பது ஒரே வேதம், கிதாபுனா வாஹித் உம்மத்துன் வாஹித், ஒரே சமுதாயம், ஒரே வேதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஒரே மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரே தூதரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இது எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பிளவுகள் என்பது ஏற்படுமா என்று உமர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தவுடன் அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் என்பது மக்கள் மத்தியிலே ஏற்படும். ஒரு காலகட்டத்திலே கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படும். ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய சுய அறிவின் அடிப்படையில் விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் இன்னைக்கு கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபித்தோழர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன அந்த செய்திகள் அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த அந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய அந்த துணை இல்லாமல் எந்த செய்தியும் நாம் விளங்க முடியாது என்பதை நம்முடைய சிந்தனையிலே ரொம்ப ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படி திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல சிறப்புகளை அதை கொண்டு நாம் அறிந்திருக்கக்கூடிய நாம் இந்த நபித்தோழர்களுடைய சிறப்புகள், அவர்களை குறித்து நம்முடைய நிலைப்பாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சாணிகளாக விளங்கியவர்கள் அந்த நபித்தோழர்கள். அவர்கள் உஹது மலை ஒரு பிடி அளவு தங்கத்தை செலவு செய்தாலும், உஹது மலை அளவுக்கு நாம் ஒரு தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஏராளமான அந்த செய்திகளை ஹதீஸ் நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்குகள் எப்படி இருந்தது, நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா? நபித்தோழர்கள் மூலமாக தான் இந்த செய்திகள் நமக்கு கிடைத்தது. அப்போ இந்த நபித்தோழர்களுடைய இந்த கூற்று நமக்கு தேவையில்லை, அவர்களை பற்றியுள்ள இந்த செய்திகள் நமக்கு தேவையில்லை, இதை நாம பின்பற்றணும்னு சொன்னால் இதுவும் ஒரு மதுகம் என்கிற சிந்தனை கொண்ட மக்கள் இருக்கிறார்களே. ஆனால் ஒரு மணி நேரம் ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் 10 நிமிடத்திற்கு குர்ஆனின் ஹதீஸின் சொல்வார்கள். மீதமுள்ள நிமிடங்கள் அனைத்தும் சஹாபாக்களுடைய செய்திகளை தான் அங்கே சொல்லப்படும். அப்படியானால் தன்னுடைய உரையில் நபித்தோழர்களை குறித்து சொல்லப்படக்கூடாது. அப்போ தனக்கு வேண்டும் என்று சொன்னால் நபித்தோழர்களுடைய செய்திகளை எடுப்பது, அவர்களை பற்றி மக்கள் மத்தியிலே சொல்வது, அதே சமயம் தனக்கு வேண்டாம், தன்னுடைய கருத்துக்கு முரணாக இந்த செய்தி இருக்கிறது என்று சொன்னால் அது விஷயத்தில் நபித்தோழர்களை கேவலப்படுத்தும். ஏன் ஒரு இடங்களில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும், பள்ளிவாசலுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்வார்கள், லன் தனால் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பிய பொருளை செலவு செய்யாதவரை நன்மையை அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறங்கியவுடன் உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைருவா என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்ய முன்வந்தார்கள். அப்போ அந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்த ஈமானிய உறுதி, எந்த அளவுக்கு சதகா செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவர்களிடத்தில் இருந்தது, நம்மிடத்தில் அந்த உணர்வுகள் இருக்கிறதா? இதுக்கு மட்டும் நபித்தோழர்களுடைய செய்திகள் வேண்டும், அதற்கு சாதகமான வசனங்களை நாம் எடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் சில பேருக்கு நபித்தோழர்கள் என்று சொன்னால் ஒரு மாதிரி வாந்தி வருகிறது. சஹாபாக்களா என்னோ பெரிய இவங்களுக்கு கடுமையான ஒரு எதிரியை போல, அவர்களை பற்றி எல்லாம் பேசக்கூடாது, அவர்களை பற்றி பேசக்கூடியவர்கள் அவர்களும் ஒரு மதுரவை சார்ந்தவர்கள். அப்போ உனக்கு தேவை என்று சொன்னால் நபித்தோழர்களுடைய செய்திகளை சொல்லி இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஏன் அதுல எதுக்கு அந்த நபித்தோழருடைய பேரை அங்கு சொல்லணும்? ஏன் அந்த நபித்தோழருடைய சிறப்பை அங்கே சொல்லி காட்ட வேண்டும்? காரணம், நமக்கு அங்கே தேவைகள் இருக்கிறது. ஏன் திருமறை குர்ஆன்ல அதாவது எத்தனை வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்குகளை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லாக்குகள், அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க மாட்டார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு நாம் மக்கள் மத்தியில சொல்கிறோம். அப்ப இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியது யார்? ஒரு நபித்தோழர். அப்ப அங்க அந்த நபித்தோழர் செய்தியை சொன்னதனால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி நமக்கு கிடைத்தது. அதே போல ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இறுதியாக ஆமீன் என்று நாம் சொல்கிறோம். ஆமீன் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில், அதாவது ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆமீன் என்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார். ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த வார்த்தையை சொல்வார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த 2 மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய மக்கள் தமிழகத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடத்திற்கு முன்பாக ஒரு ஊர்ல போய் ஒரு பள்ளிவாசல்ல நாம தொழ போறோம் அப்படின்னு சொன்னால் அங்க ஆமீன் சப்தமாக ஓதினால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது இருந்தது. அப்போ வலல்லாஹீன் என்று சொன்னதற்கு பிறகு ஆமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதை சத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்கிற செய்தி நமக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒரு நபித்தோழர் சொன்னதால் தான் அதை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி எல்லா விஷயத்திற்கும் பின்னாடி ஒரு ஹதீஸை இன்றைக்கு நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த ஹதீஸை அறிவித்தது ஒரு நபித்தோழர் தான்.
அப்ப இப்படிப்பட்ட நபித்தோழர்கள் சொன்ன செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எத்தனையோ படிப்பறையான செய்திகள் நமக்கு இருக்கிறது. ஏன் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானுக்கு உணர்வூட்டக்கூடிய செய்திகள் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு சக மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய ஈமான் எவ்வாறு இருந்தது என்று ஒரு நபித்தோழருடைய வரலாறை சொல்லும் பொழுதுதான் அவர்கள் பட்ட கஷ்டங்களோடு இன்றைக்கு நாம் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று விளக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. ஒரு ஈமானிய உணர்வு, ஒரு ஈமானிய உணர்வு என்பது ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலம் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, ஆண்களே, பெண்களே, கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கொள்கையை எந்த காரணத்திற்காகவும் யாருக்காக வேண்டியும் இவர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக வேண்டி கொள்கையை அடகு வைத்து விடாதீர்கள். ஒரு மனிதனுடைய இபாதத் அவனுடைய அகீதாவை கொண்டு, அவனுடைய கொள்கையை கொண்டுதான் அது கணக்கிடப்படுகிறது. எவ்வளவோ அமல்கள் செய்கிறான், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய செயல் அவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது எல்லா அமல்களையும் அழித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திற்கு பிறகு குழப்பங்கள் ஏற்படுகிறது. அவருடைய காலகட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படுகிறது. மார்க்கத்தினுடைய அர்கானுல் ஈமானில் இறுதியாக வரக்கூடிய அந்த விதியை நம்பிக்கை கொள்வதில் சந்தேகம் ஏற்பட்டது. அதிலே இருந்து பிரிந்தவர்கள் தான் கதிரியாக்கள், ஹாரிஜியாக்கள், ராஃபிதாக்கள், முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள் என்கிற பல வழிகட்ட பிரிவுகள் பிரிந்ததற்குண்டான காரணம் எதை அடிப்படையாக கொண்டு? தன்னுடைய அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அறிவின் அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அறிவா ஆதாரமா என்று வரக்கூடிய நேரத்தில் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆதாரத்தை இரண்டாவது கட்டமாக பார்த்தார்கள். வழிகேட்டின் பக்கம் சென்று விட்டார்கள். இப்படிதான் பல வழிகட்ட கூட்டங்கள் இந்த சமூகத்திலே உருவாகியது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்முடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகிகள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய வரலாறை பற்றி நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் கண்களெல்லாம் கண்ணீர் சிந்தும். நமக்கெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் வராது. அதெல்லாம் ஒரு சாதாரண வரலாற்று செய்தியாக கடந்து சென்று விடுவோம். அல்லது அவர்களை பற்றியுள்ள ஒரு நல்ல மதிப்பு ஏற்பட்டாலும் எங்கேயாவது ஒரு பயானுக்கு அங்க கூட்டுறாங்க, இங்க கூட்டுறாங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டமாக சாரையாக சென்று, ஆனா என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில அது ஒரு பயான் தானே என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்கிற சிந்தனை என்பது கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணங்களும் சரியான அக்கீதா என்கிற எண்ணம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட இவர் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய முகம், இவர் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய முகம், நம்முடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவ இவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொள்கை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டு, இப்படிதான் ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனையில் இந்த எண்ணத்தை கொண்டு வந்து கடைசியில ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கொள்கை என்ன, எந்த கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே கேள்விக்குறியாக விடக்கூடிய ஒரு சிந்தனையை ஷைத்தான் நம்முடைய சிந்தனையிலே ஏற்படுத்தி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் மணிக்கணக்கிலே பேச வேண்டிய எத்தனை விமர்சனங்கள் நபித்தோழர்களை குறித்து இந்த சமூகத்திலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் மணிக்கணக்கில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். குர்ஆன் சுன்னா என்கிற போர்வையில் சரியான மார்க்கத்தை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு முரணாக, குர்ஆன் சுன்னாவிற்கு அடுத்தபடியாக எப்படி நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்தார்களோ அதே போல் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு மதுஹப் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே கேலியும் கிண்டலும் விமர்சனம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இதை சொன்னா சஹாபாக்களை பின்பற்றுகிறார், சொன்னா சொல்லிட்டு போனோம். நம்முடைய ஈமான் என்ன எப்படி என்பது நமக்கு தெரியும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய எஜமானி பகலெல்லாம் அவரை அடித்து துன்புறுத்துவார்கள். பகல்ல அடித்து துன்புறுத்துவார்கள். இரவு நேரத்தில் கொழுப்புகளை கரைய வைத்து
அதிலே இருந்து தீ மூட்டி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு பாயிலை சுருட்டி கீழே நெருப்புகள் அப்படியே அதனுடைய ஜுவாலைகள் எரிந்து கொண்டிருக்கும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாயிலை சுரட்டப்பட்டு அவர்கள் அப்படியே பொங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த சூடு தாங்க முடியாமல் கதறுவார்கள், கத்துவார்கள். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்து பின்பற்றினார்கள். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த செய்திகள் இது மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறுல பலவிதமான படிப்பினைகள் என்பது நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய எத்தனையோ சாவிய பெண்களுடைய வரலாறு. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முதலாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதல் பெண்மணியார் சுமையா முஜாஹிதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய மறை உறுப்பில் எதிரிகளால் ஈட்டிகளால் குத்தப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திலே உயிர் நீத்தார்களே. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருந்த கொள்கை உறுதி. எந்த சூழலிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை விட்டு நான் தடம் புரள மாட்டேன் என்கிற கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அப்படி கொள்கைக்கு உரமூட்டக்கூடிய நம்முடைய ஈமானுடைய அந்த வலிமையை ஏற்படுத்தக்கூடிய நபித்தோழர்களுடைய செய்திகளை சொன்னால் நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் என்பது குர்ஆன் ஹதீஸிற்கு அடுத்தபடியாக அந்த சிந்தனைகளை மாற்றங்கள் என்பது ஏற்படுகிறது. வெறுமனே குர்ஆனையும் சுன்னாவையும் அப்படியே படித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் படிப்பினைகள் என்பது இது மாதிரிப்பட்ட சம்பவங்களின் மூலமாக. அப்போ இன்னைக்கு இது போன்றுள்ள சிந்தனைகள் ஏற்படுவதற்கு காரணம் தன்னுடைய அறிவை முற்படுத்தினார்கள். அதனால் வழிகட்ட கூட்டங்கள் எப்படி சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உருவாகியதோ அதே போலுள்ள அந்த சிந்தனைகள் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வழிகட்ட கூட்டங்களை கண்டறிந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு ஏதோ சத்தியத்தை சொல்வதை போலுள்ள பாவனைகளை ஷைத்தான் அப்படியே அலங்கரித்து காட்டுவார், அழகாக காட்டுவார். இதுதான் சரியோ என்று எண்ணக்கூடிய சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சொல்லப்படக்கூடிய மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கத்தில் இறைவன் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபித்தோழர்களை குறித்து ஒருவன் விமர்சிக்கிறான் என்று சொன்னால் கிரிமினல் என்று சொல்கிறான் என்றால், அல்லது இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக வந்தவர்கள், அன்னை எப்பொழுது போவார் திண்ணை காலியாகும் என்றெல்லாம் என்கிற சிந்தனை கொண்ட பலவிதமான கேலியும் கிண்டலும் நெய்யாண்டி வார்த்தைகளும் பேசப்படக்கூடிய மக்களை கண்டறிந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பல கூறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் பல இயக்கங்களாக பல அமைப்புகளாக பிரிந்தாலும் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை போல ஒரே கொள்கை கொண்ட நிலையிலே தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய ஈமானிலே மிகவும் உறுதியாக இருக்க நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் மிகப்பெரிய ஒரு படிப்பை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு நேரத்திலும் நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்துக்குரிய சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபித்தோழர்களை குறித்து நம்முடைய நிலைப்பாடுகள் எப்பொழுதும் கண்ணியமான நபர்களாகவே அவர்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் இப்படிப்பட்ட வாழக்கூடிய காலகட்டத்திலே சொர்க்கவாசிகள் என்று அடையாளம் காட்டப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது சஹாபாக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அப்படி சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்புப்படுத்தப்பட்ட அந்த மக்களை குறித்துள்ள நல்ல எண்ணமும் நல்ல உணர்வும் தான் நம்முடைய உள்ளத்திலே சிந்தனையில் இருக்க வேண்டும். அது மாதிரிப்பட்ட மக்களை குறித்து எந்த விதமான தப்பும் தவறுமான சிந்தனை ஏற்பட்டு விடக் கூடாது. அதனால்தான் நான் உங்களுக்கு பிரார்த்தனையை சொல்லி தந்தேன். ரப்பனா இக்ஃபிர் லனா வ இஹ்வானில் லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா இல்லன். அந்த மக்களை குறித்து ஈமானிலே எங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வே நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ
குலூபினா கில்லன், அப்படிப்பட்ட மக்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் எந்த குரோதத்தையும் ஏற்படுத்தி விடுவாதே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பிரார்த்தனை செய்து நல்ல ஒரு கண்ணியமான நபர்களாகவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த மக்களை குறித்துள்ள சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈமானின் உணர்வோடு இறையற்றமுடைய சிந்தனையோடு எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே கொள்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.